100 கோடி 200 கோடி பட்ஜெட்ல உருவார படத்துலயும் இவர் இருப்பாரு. ஒரு 3 கோடி 4 கோடி ஒரு பட்ஜெட்ல உருவார படத்துலயும் அவர் இருப்பாரு. அவர் எல்லாரையும் மிரட்டுற ஒரு பயங்கரமான வில்லனாவும் இருப்பாரு. பயந்து நடுங்கிற ஒரு சாதாரண மனுஷனாவும் இருப்பாரு. குற்றம் செய்யற இடத்துல இருப்பாரு, பாதிக்கப்படுற இடத்துல இருப்பாரு, குற்ற உணர்ச்சி ஆகிற இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஓவர் தி இயர்ஸ் வெவ்வேறு மொழிகள்ல வெவ்வேறு கதாபாத்திரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமுத்திரகனி சார் அவர்களை அன்புடன் பேச வைக்கிறேன். அந்த ஃபிட்னஸ் ரகசியத்தையும் இந்த மேடையில சொல்லிருக்கேன் சார். வாயை கட்டுப்படுது சார். எனக்கா ஃபிட்னஸுக்கா? எனக்கு நன்றி. எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளர் ஆரம்பிக்கன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கு பொண்ணு தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பண்ணா வாழ்த்துக்கள். மேடம் வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு. அதை நான் 100% நம்புறேன். என் தம்பி சசி ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோட உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க. அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம். இவனை மாதிரி ஒருத்தவங்களாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாத கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினைச்சு பார்த்த ஒரு நண்பன் இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாரா வந்துடுவடா, பொறுமையாரா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி. அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக இருக்க, சூப்பராக இருக்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்கா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு. நம்மள மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சிவப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுன்னாலே ஒரே படத்தம் ஆயிடும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் நடாதுன்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்கேன். பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கையை பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி ஃபோன் எடுத்து ஆரம்பிச்ச பத்தியா, நான் அப்படியே பார்த்தேன். கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தார். பார்த்தாக்க அப்புறம் சசிட்டு வந்து அடுத்த ஆரம்பிப்பான் போட்டுருக்கு ஃபுல் லைன் எல்லாம் டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா வாழ்த்துக்கள் தம்பி. உன்னுடைய உலகமே வேற. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். என் தம்பியும் நடிச்சிருக்கேன். ஆமாம், ரொம்ப நல்லா நான் நடிச்சிருக்கேன் அதில். ரொம்ப கால சொந்தம் அது. வாழ்த்துக்கள். இவனுடைய திறமைக்கும் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கணும். நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். ரோஜா மேம் அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா நாடோடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கில் சம்போ சிவசம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன். மேடம் இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவசம்போ நடித்தாங்க. அதற்கு பிறகு இப்போ பார்க்குறேன் அவங்க திரையில். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பெரிய ஃபிலிமோகிராஃபியாக மாறுறதுக்கு வாழ்த்துக்கள்.
ஸோ இவரை பத்தி சொல்லும்போது கிரேசி மோகன் சாரோட காமெடி தான் ஞாபகம் வருது. ஏன்னா சில இடங்கள்ல அவருடைய எல்லா படங்களுமே வந்து இந்த வார்த்தைகளை முன்ன பின்ன சொல்லி ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. அப்படி மக்கள் எல்லாருக்கும், மீடியா எல்லாருக்குமே பரத் சங்கரா தெரிஞ்சவர். அன்பேடான டீமுக்கு மட்டும் சரத் பேங்கர் அப்படின்றது தான் எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுறாரு. அப்படியான ஒரு பேங்கரான மியூசிக்கை வந்து ஒரு பவர்ஃபுல்லாவும் குவாக்கியாவும் அதே சமயத்துல சோல்ஃபுல்லாவும் கொடுத்திருக்காரு. ஸோ மண்டேலா மாவீரனை தொடர்ந்து இப்போ இந்த படம் அவரோட கீஸ்ல, அவருடைய ட்ரம்ஸ்ல அப்படின்னு சொல்லி அவரோட கீ நோட்ஸ்ல ஒரு அற்புதமான ஒரு ஆல்பமா வந்திருக்கு, வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்து இவரோட லைன் அப்ஸ் கேட்டா நமக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 படம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு லைன் அப்ல வச்சிருக்காருன்றது தெரியல. ஸோ கல்யாண மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த விழாவின் நாயகன், படத்துடைய மியூசிக் டைரக்டர் சரத் பங்கர் என்கிற பரத் சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பரத் சங்கர், இந்த படத்தோட இசையமைப்பாளர். அன்பே டயனா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு திருப்பி அதே கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது பாரி வந்து சொன்னோன்னே, பெரம்பூர், நான் சென்னை பையன் தான். பெரம்பூர் நிறைய விசிட் பண்ணியிருப்போம், கிராஸ் பண்ணி போயிருப்போம், ஐசிஎஃப் பஸ் ஏறி இருப்போம், 29C பிடிச்சிருப்போம், எல்லாமே ஒர்க் பண்ணா பெரம்பூர்ன்ற ஒரு அது ஏதோ தனி வேற ஏதோ ஒரு பிளானட் மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்லும்போது அந்த ஊருக்கு நம்ம போய் எப்படியாவது பார்த்துடணுன்ற அளவுக்கு அதில் ஒரு ஆவல் கிரியேட் ஆனிச்சு. அது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அந்த கதையை பற்றிலாம் சொல்லும்போது என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேசிட்டு இருக்கேன், செமையா இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த போது தான் எனக்கே புரிஞ்சிச்சு, என்ன அறியாமல் அதில் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஸோ நான் இதுக்காகவே ஒரு 3-4 தடவை போய் பெரம்பூர் அவர் சொன்ன எல்லா ஸ்பாட்டையும் போய் சுற்றிட்டு வந்தேன், எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற ஒரு ஊர் அப்படின்னா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு தான் இருக்கும். இது நம்ம ஊர், பட் இது நம்மளாம் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு, அவரு இந்த படத்துல வச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆல்பமாகவும் சரி, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எங்களுக்கு பயங்கர திருப்தியான ஒரு வேலையை பார்த்த மாதிரி நான் உணர்றேன். நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன், படம் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அண்ட் தேங்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் யுவராஜ், நரேன் இவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். $1 மில்லியன் டீம், ஷாஜன், விவேக், எவ்ரிபடி அண்ட் பாரி, ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தா, ஷெல்லி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வேலைகள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரம்யா, சேத்தன் சார், ரோஜா மேம், அது மாதிரி கோபி ப்ரோ, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வெடின்னு வெடிச்சிருக்காங்க. செமையா இருக்கு மொத்தமாவே. திருப்பி எல்லாருமே இதுதான் சொல்றோன்ற மாதிரி ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீலிங் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி முடிக்கும் போது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்குன்றதை நான் நம்புறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சரவணன் சார், சத்யா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. ஸோ அந்த சோல்ஃபுல்லான பண்ணி பார்க்குறோம். ஸோ வாழ்த்துக்கள் பரத் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ அடுத்ததா போன வருஷம் நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்தது. அறிமுக இயக்குநர்கள் அவங்களுடைய கதை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இப்படி ஒரு கதை நம்மள எல்லாருமே வந்து பயங்கரமா உழுக்குச்சு, ஒரு கேள்வி கேட்டுச்சு அப்படின்னா அது வந்து பாட்டில் ராதா திரைப்படம். ஸோ பாட்டில் ராதா மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இவருடைய அடுத்த படம் என்ன, அதுல அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சமுத்திரகனி சார், சசி சார், மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. நான் அன்பே டயனா படம் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஜமாக்கும் அன்பே டயனாக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச இது வந்து அஃப்கோர்ஸ் பெரம்பூர், அந்த சென்னையோட லைஃப்பை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சேத்தன் சாரோட ஒர்க்கும் ரோஜா மேம், அவங்க 2 பேரோட இது வந்து ஒரு ஏஜா இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க லைஃப் பற்றி ரொம்ப அழகாக ரைட்டராகவே பாரியோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சென்சிபிளாக இருந்தது. அவரோட ஒர்க்கில் எனக்கு இந்த படம் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இது உண்மையிலே ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒர்க் சார். இது ஒரு காது கேட்காம அந்த சேலஞ்சஸை வந்து காமிச்சிக்காம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணியிருந்தீங்க. ஆக்டராகவே இது ஒரு பெரிய இதுலேருந்து அடுத்தடுத்த நகர்வு ரொம்ப பெரிய நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாரியோட ஜேர்னி வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய, அவனோட ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 13 நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் கபாலி காலா ஒர்க் பண்ணும்போது வேற ஃபிலிம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப சின்ன கேரக்டர்ஸு,
நான் அசஸ் பண்ற ஃபிலிம்ஸ்லயும் வருவான். ரொம்ப மினிமலான கேரக்டர், அதுக்கே பெரிய போராட்டமா இருக்கும் அந்த ஒரு இது வர்றது அப்படிங்கிறது. எனக்கு பாட்டில் ராதா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் காஸ்ட் பண்ண கேரக்டர் வந்து பாரி தான். அவனோட ஒர்க்கு, லிட்ரேச்சர் படிக்கிறது, மற்ற விஷயங்கள் வந்து எனக்கு வெறுமனே ஆக்டரு நம்ம வாய்ப்பு கேட்குறோம் தேடுறோம் அந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்க விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாரி. இப்போ வேல்பாரி பத்தி பேசணும்னா வேல்பாரி நாவலோட இல்லை ஒவ்வொரு கேரக்டர் பத்தி ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் பத்தியுமே ஒரு டைம் வந்து அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு பாட்டில் ராதால வந்து நிறைய ஆக்டர்ஸ் நிறைய டைலாக்ஸ் அவங்க ஓனா பண்ணுவாங்க, மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது, அதை நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா பாரி பண்ணது மட்டும் வந்து நானே கூட இந்த மாதிரி எழுதியிருக்க முடியாதுன்ற மாதிரி என்ன சர்பாஸ் பண்ற மாதிரி இருந்தது அந்த வேர்ல்டு. ஏன்னா அந்த வேர்ல்டு தெரியாது, அது ரொம்ப சாலிடா ஆத்தன்டிக்கா பேசிட முடியாது அந்த ஒரு குடிகாரனாவும் நான் கிரியேட் பண்ற வேர்ல்டுக்குள்ள புதுசா வர ஒரு ஆக்டரால. ஆனா அவன் ஒரு 6 months-ஆவே வந்து ஆல்மோஸ்ட் 85 kg இருந்து 50+ அந்த மாதிரி வந்தது. 7-8 மாசமா தாடி இதெல்லாம் வந்து ஸ்கின் அலர்ஜி ஆயிட்டு அது படம் முடிச்சு ட்ரீட்மெண்ட் போன அளவுக்கு பெரிய எஃபர்ட் அது அவனோட ஜேர்னி அப்படிங்கிறது. இப்போ ஜமாலேருந்து அன்பே டயானா அப்படிங்கிறது இந்த படம் எனக்கு ஆக்சுவலா எனக்கு பர்சனலாவே பாரிய நல்லா தெரிஞ்சுமே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். அது ரொம்ப சீரியஸா ரூட்டடான ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு அதுல இருந்து ரொம்ப கமர்ஷியலா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஜாலியா பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல் ஒர்க். நிச்சயமா யுவராஜ்க்கு நன்றி, மகிழ்ச்சி. நீங்க கன்சிஸ்டன்டா ரொம்ப சென்சிபிளான ஃபிலிம்ஸா தொடர்ந்து நீங்க இது பண்றீங்க, அது ரொம்ப அழகாவும் பிளேஸ் பண்றீங்க. ஈவன் இதோட ப்ரொடக்ஷன் ஐ மீன் பப்ளிசிட்டி டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அப்பீலிங்கா போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஈவன் ட்ரெய்லர் ரொம்ப செம்ம ஐடியா, ட்ரெய்லரோட ஐடியா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் சாங் பரத் நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் கோபி அவரோட ஒர்க், ரம்யா அந்த ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஷெல்லியோட அருவி பார்த்ததுல இருந்தே எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாழ்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷெல்லி பண்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். நிச்சயமா இந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காகவுமே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்குள்ளமே தன்னோட பர்சனாலிட்டியை, தன்னோட சென்சிபிலிட்டியை வந்து அங்கங்க வச்சிடுற ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிளா அப்ரிஷியேட் பண்ணப்படுவாங்க. பாரி இதுல வந்து நிச்சயமா அவர் சேத்தன் சாரோட கேரக்டர், அவங்க ரோஜா மேமோட கேரக்டர் வந்து எழுதின விதம், அவங்கள கம்ப்ளீட் பண்ண விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு போயட்ரி மாதிரி இருந்தது அவங்களோட போர்ஷனே. நல்ல ஒர்க். மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா இப்போ ரோஜா மேம் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டோ அந்த மாதிரி சேத்தன் சார் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம். அவரோட கெரியர்ல எவ்வளவோ சூப்பர் ஹிட் ஆன மெகா சீரியல்கள், எவ்வளவோ படங்கள், எவ்வளவோ கேரக்டர்கள், இப்போ வெப் சீரிஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இயங்கிட்டே இருக்காரு. அதே சமயம் ஜமா படத்துல பாரி அவர்களுக்கு எதிராக ஒரு வந்து வஞ்சகம் வந்து இருக்கிற ஒரு தாண்டவம்ன்ற கேரக்டர்ல வந்து அவர் நம்ம மிரட்டி இருப்பாரு. ஸோ இதுல அவரோட அப்பாவா வந்து பயங்கர ஜாலியா ஊபர் கூல் அப்படிம்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கர ஜாலியான ஒரு அப்பாவா சிறுமாமல்லா பாஸ்கர் என்கின்ற சேத்தன் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அப்படி பார்க்குறேன், அப்படிலாம் பார்க்காத எனக்கு நர்வஸ் ஆகும். பாரி முதல்ல வந்து இந்த கதை எனக்கு நரேட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னு கேட்டேன். நீங்க தான் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா ஒரே ஃபாதராகவே போயிட்டு இருக்கோம். நண்பன் கனியெல்லாம் வந்து இன்னும் யூத்தாவே இருக்கிறான், நம்ம மட்டும் ஃபாதர் அப்படி இப்படின்னு. நீ யங் ஃபாதர், அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு அப்ரிஹென்ஷனோட தான் கேட்டேன். பட் கதை கேட்டு முடிச்ச உடனே இது ஃபாதர் இல்லை கிராண்ட் ஃபாதரா இருந்தாலும் நான் பண்றேன் பாரி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகா எழுதிருக்காப்ல. என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லாரோட கேரக்டர் ஆர்க்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு கம்ப்ளீஷனோட பியூட்டிஃபுல்லா வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. அதே மாதிரி அது வந்து ஸ்கிரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆயிருக்கு. ஷூட்டிங் பண்ணும்போதே நமக்கு அது தோணுச்சு. பிரில்லியன்ட் ஃபிலிம். கண்டிப்பா அது
உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போவோம் பாரு. அண்ட் நீங்க மட்டும் இல்ல, ரம்யா, கோபி, பரத், அஃப்கோர்ஸ் நீங்க ஏற்கனவே அங்க இருக்கீங்க, இன்னும் மேல போ. அண்ட் ஷெல்லி ப்ரோ. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சத்யா மேம், சரவணன் மேம் சார், அண்ட் நம்ம யுவராஜ் சார் இங்க இருக்கு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் இங்க வந்ததுக்கு சசி சார், சமுத்திரகணி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து சாரோட ஃபிலிமோகிராஃபி நிறைய படங்கள் இருக்கு. ஸோ இதில் ஒரு பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டர்ல நம்ம 17ஆம் தேதி சேதன் சார் இதில் பார்க்க போறோம். அடுத்ததா இந்த படத்தையும் பட டீமையும் பத்தி பேசுறதுக்காக சில கெஸ்ட் வந்திருக்காங்க. அதுல வந்து முக்கியமா நான் கூப்பிடுறது ஃபர்ஸ்ட் சமுத்திரகனி சார்.